திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, இது முழுக்க முழுக்க விளம்பரங்களின் ஆட்சி அப்படிங்கிற வகையில அரங்குல இருந்து வருது. எதிர்க்கட்சிகளுமே அப்படியான ஒரு விமர்சனத்தை தான் வைக்கிறாங்க. வெறும் திட்டங்களுக்கு பெயர் சூட்டல் மட்டும்தான் நடக்குது, ஆக்கப்பூர்வமா எதுவும் நடக்கல அப்படின்னு. இந்த 100 நாட்கள் ஆட்சி எப்படி இருக்குது உங்களுடைய பார்வையில்? வணக்கம் தமிழரசன். ஆக்சுவலி மோடியை பொறுத்தவரை அவர் எப்படி போயிட்டு இருக்காருன்னா, போற்றுவோர் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும். அது அவருடைய ஒரே அஜெண்டா எப்படின்னா, என் கடன் பணி செய்து கிடப்பது. ஏன்னா அதாவது 10 வருஷம் ஆட்சி முடிஞ்சிருச்சு, 3வது முறையாக வரவே மாட்டார். கொண்டு வந்த அந்த அஜெண்டா எலெக்ஷன் சமயத்தில் நம்ம பார்த்தோம். அதாவது முழுக்க முழுக்க காங்கிரஸ் இந்திய கூட்டணி நாடு முழுக்க அவர்களுக்கு தான் ஒரு பெரிய வேவ் இருக்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இருந்தாலும் 3வது முறையாக என்டிஏ ஆட்சி இங்கு ஆட்சி அமைச்சுள்ளது. இந்த சமயத்துல அவர் எப்படின்னா 9ஆம் தேதி பதவியேற்ற அன்னிலிருந்து அந்த 100 நாள் அஜெண்டாவை அவர் தொடர்ந்து செயல்படுத்திட்டு இருந்தார். என்னென்ன போக்கஸ் ஏரியா அப்படின்னு பார்ப்போம். அதாவது வறுமை ஒழிப்பு, மகளிர் நலன், இளைஞர் முன்னேற்றம், முதியோர் நலன், அப்புறம் கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குதல், வேலை வாய்ப்பு, தொழில்நுட்ப வசதி மேம்பாடு, விவசாயிகள் நலன், தொழில் புரட்சி. இப்ப நம்ம இதை பத்தி எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் நான் பேசிக்கிட்டே இருக்கலாம். இருந்தாலும் ஒரு சில பாயிண்ட்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் சொன்னார், நான் வீடுகளே இல்லாத ஒரு குடும்பம் இந்தியாவில் இருக்க கூடாது. அது அவருடைய முதல் அஜெண்டாவா இருந்துச்சு. சோ 3 கோடி வீடுகளுக்கு ஃபர்ஸ்ட் அவர் கையெழுத்து போட்டது அது. அதே மாதிரி விவசாயிகளுக்கு அவங்களுக்கு அந்த உதவி கொடுத்தாரு இல்லைங்களா, அதனோட பணம் வேணா 6000 ரூபாவா இருக்கலாம். ஆனா அந்த 6000 ரூபான்ற அந்த பணம் அந்த குறு விவசாயிகளுக்கு 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல அது பயன்பெற்றுச்சு. அதை நாங்க நேர்லயும் பார்த்தோம். அதே மாதிரி மகளிர் முன்னேற்றத்திற்காக அவர் கொண்டு வந்த திட்டங்கள், அது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, முத்ரா வங்கியில 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு 20 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க. அதனால அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதே மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், அதாவது சுய உதவி குழுக்கள், அந்த சுய உதவி குழுக்களுக்கு எவ்வளவு பணம் அலாட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதை அவர் டபுள் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வேலை வாய்ப்பு அப்படின்றது, ஒரு வேலைக்கு போறாங்க அவங்க ஒரு பிரைவேட் செக்டர்ல போனா கூட முதல் சம்பளம் மோடி கொடுக்கிறார். ஒரு 15,000 ரூபாய் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பணம். 15,000 ரூபாயை எடுத்துக்கிட்டு அவன் அந்த எந்த கம்பெனில அவர் வேலை செய்யறாரோ அதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 15,000 ரூபாய் வச்சு அவர் எந்த இடத்துல போறாரோ அந்த இடத்துல ஒரு மாசம் ஸ்டெபிலைஸ் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பு. இது மாதிரி பல்வேறு திட்டங்கள், தொழில்நுட்பம் பத்தி நம்ம பேசணும். ட்ரோன் டெக்னாலஜி விவசாயத்தோட அதை மிக்ஸ் பண்ணி, அதனால ட்ரோன் தீதிகள் அப்படின்ற ஒரு திட்டம். அதே மாதிரி பெண்களுக்கு லக்பதி பெஹன், அதாவது ஒவ்வொரு சகோதரியும் 1 லட்சம் ரூபாய்க்கு அவங்கள்ட்ட பணம் இருக்கிற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை ஸ்திரப்படுத்தும். ஓகே, இல்ல திரு ஆசீர்வாதம் சாரி, நீங்க நிறைய பட்டியல் வச்சிருப்பீங்க, அது நிறைய நீங்க சொல்லுவீங்க. ஓகே, அதுவும் தான் கேள்வி எழுப்புறாங்க. இதெல்லாம் வெறும் பெயர் சூட்டலாத்தான் இருக்கும், இது முடிவு என்ன, இதனுடைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தா ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, கண்ணியமான வார்த்தைகள், கண்ணியமான பேச்சுக்கள் இருக்கக்கூடிய, நடைமுறைகள் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியா இந்த ஆட்சி இல்லை அப்படிங்கிறதையும் ஒரு பார்வையா வைக்கிறாங்க. அது அப்படிதான் பார்க்கணுமா? அதாவது நீங்க திட்டங்கள் கிரவுண்ட் லெவல்ல போய் சேர்ந்திருக்குதா சேரலையா அப்படின்றது ஸ்டுடியோல உட்கார்ந்து பேசுறவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவங்க கிரவுண்ட் லெவல்ல போய் அவங்க சந்திச்சு மக்களோட மக்களா அவங்க வாழ்ந்திருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதனால ஸ்டுடியோல உட்காந்துக்கிட்டு மோடி இதை செய்யல அதை செய்யல, அது அப்படி எல்லாமே பேப்பர்ல தான் இருக்குது அப்படின்னா மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க சார். 240 சீட் நாங்க மட்டும் வாங்கியிருப்போம். டிஸ்பைட் இவங்களுடைய ஃபால்ஸ் ப்ரபகண்டா 240 சீட் நாங்க வந்திருப்போம். எங்களுடைய கூட்டணி, அதுவும் பீகார்ல இருந்து ஆந்திர பிரதேசத்துல மேசிவ். இன்னைக்கு எந்த இடத்துல சவுத் இந்தியால இருந்து வர முடியாதுன்னு சொன்னாங்களோ, ஒடிசாலையும் ஆந்திர பிரதேசத்துல நாங்க சாலிடான ஓட்டுகளை அங்க பெற்றிருக்கிறோம். அப்ப மக்கள் என்ன எதுவுமே கிடைக்காத பட்சத்திலையும் மோடிக்கு ஓட்டு போட்டாங்களா, பாஜக ஓட்டு போட்டாங்களா, இது விவாதிக்கிறதுக்கு வேணா இன்னைக்கு நம்ம சொல்லலாம். 100 நாள் ஆட்சியில எதுவுமே பண்ணல, கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தினாருன்னு. அதே ராகுல் காந்தி
அவருடைய பாடி லாங்குவேஜ். நீங்க வந்து ஒரு கண்ணியமான ஒரு எதிர்கட்சி தலைவர்ன்ற முறையில நீங்க அந்த இடத்துல எந்தெந்த ஜாம்பவான்கள் அங்க வந்து எதிர்கட்சியாக இருந்த அதே மக்களவையில அவருடைய பாடி லாங்குவேஜ பாருங்க. ஏதோ வந்து அவருக்கு ஒரு கிடைக்காத ஒரு பதவி கிடைச்சது மாதிரியும் அந்த பதவினால நான் இதை செய்வேன் அதை செய்வேன் ஆனா எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையும் அவர் பேசிட்டு இருந்தது. இல்லங்க, அவரை நோக்கி தன்னுடைய சாதி தெரியாதவர் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லக்கூடிய விமர்சனங்களை பிரதமர் ஆமோதிக்கிறார். அது எந்த அளவுக்கு கண்ணியமா இருக்கு அப்படின்ற கேள்வி வருது இல்ல. இப்ப அதை வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல தமிழரசன், நீங்க வந்து அன்னைக்கு அந்த காஸ்ட் சென்சஸ் பத்தி அவர் ஒரு பெரிய நீண்ட ஒரு உரையை வந்து அவர் நிகழ்த்தினார். ஆனா காஸ்ட் சென்சஸ்க்கு பெருசே பாஜக எதிரியான கிடையாது. இன்னைக்கு பீகார்ல காஸ்ட் சென்சஸ் உருவாக்குன அந்த நிதிஷ்குமார், அதே நிதிஷ்குமார் அந்த காஸ்ட் சென்சஸ் இஷ்யூ பண்ண அந்த கெஸ்ட் நோட்டிபிகேஷனை வந்து ஸ்டே பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல மத்திய பாஜக அரசு என்ன சொன்னாங்க? அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரிச்சு எதுவும் சொன்னாங்களா? அதாவது அதை எதிர்த்துதான் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சாங்க. என்ன திரும்ப தமிழரசன் எங்களை பொறுத்தவரை நான் அதான் அதுக்காக தான் கோர்ட் வித்தின் கோர்ட் பெர்சே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினேன். ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னா அதை வந்து சயின்டிபிக்கலா நடத்தணும். அதாவது சயின்டிபிக் இல்லாம, அதாவது ஒரு சென்சஸ் நடக்கிறதே வந்து இன்னைக்கு நம்ம வந்து சர்வே நடத்தினா ஒரு 10 இடத்துல போயிட்டு ஒரு ஆவரேஜ் எடுத்து நம்மளோட தேர்தல் சமயத்துல நடக்குது பாத்தீங்களா, அது வந்து சயின்டிபிக் கிடையாது. சர்வே வந்து சயின்டிபிக் கிடையாது. அதே சமயம் சென்சஸ் வந்து சயின்டிபிக். ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டரையும் ஒவ்வொரு குடிமகனையும் சந்திச்சு அவங்களுடைய டேட்டாவை எடுத்து இன்டர்போலேட் பண்ணி உருவாக்குறது தான் சென்சஸ். சோ எங்களை பொறுத்தவரை ஒரு காஸ்ட் சென்சஸ் நடந்துச்சுன்னா அந்த காஸ்ட் சென்சஸ் சயின்டிபிக்கலா நடக்கணும். அதே சமயம் எல்லா கட்சிகள், நாங்க மட்டும் இல்ல எதிர்கட்சிகளையும் சேர்ந்து அவங்ககிட்ட இருந்து நல்ல பாயிண்ட்கள் கிடைச்சா அதையும் வாங்கி அதை வந்து ரிஃபைன் பண்ணி பண்ணணும் தான் எங்களுடைய வந்து அபிலாஷைய ஒழிய எடுத்தை கவுசன் பீகார்ல பண்ணிட்டு இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் அதுக்கு வந்து ஸ்டே ஆர்டர் கூட கொடுக்காம அதை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுட்டாங்களா, அது கிடையாது. ஆக மொத்தம் இத வந்து விதண்டாவாதமா நம்ம பேசலாமே ஒழிய ஃபேக்ட் ரிமைன்ஸ் த ஃபேக்ட். மக்களுக்கு தெரியும். அதனால்தான் 3வது முறையாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஓகே, திரு ஆசீர்வாதாச்சாரி, உங்களுக்கு எதிராக இங்கேயும் நிறைய பட்டியல்லாம் வச்சு வாசிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய ஓகே, வேற ஒண்ணு இல்ல, நான் ஒவ்வொரு பதில் சொல்றேன். எனக்கு ஒரு 2 நிமிஷம் கூடுதலாவே டைம் கொடுங்க. அண்ணன் கனகராஜ் அவர்கள் வந்து சொன்னாரு 5 கோடி வாக்கு வித்தியாசத்துலதான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு. அவருக்கு ஒரு சிறிய வரலாறை வந்து ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ராஜஸ்தான்ல சிபி ஜோஷி அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இருந்தார். அவர் வந்து தேர்தல்ல போட்டி போடும் போது அங்க சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்துல தோத்தார். அவர் இல்ல நான் 5 கோடி வாக்கு வித்தியாசம் சொல்ல, பதிவான வாக்குகளை விட கூடுதலாக 5 கோடி நீங்க எண்ணி இருக்கீங்கன்னு சொன்ன ஆய்வறிக்கை. அதாவது வந்து கனகராஜ் அண்ணா வந்து இந்த கேள்வியை யார்கிட்ட கேட்டிருக்கணும் தெரியுமா? எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்கிட்ட வந்து கேட்டிருந்திருக்கணும். அந்த கேள்வியை நீங்க ராங் ஆள்கிட்ட வந்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஏன்னா அப்படியாப்பட்ட தேர்தலை நீங்களும் ஊத்திட்டு இருந்திருக்கீங்க. உங்களுடைய கட்சியும் வந்து இந்த தேர்தல போட்டி போட்டுச்சு. ஆனா அதே சமயம் உங்களுக்கு வந்து மக்கள் வாக்களிக்கவில்லை அப்படின்றதுக்காக நான் வந்து எலெக்ஷன் கமிஷனை சப்போர்ட் பண்ணல. நீங்க இந்த கேள்வியை சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்கிட்ட கேளுங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார், அதற்கான மசோதாவை யார் கொண்டு வந்து எப்படி மாத்துனாங்க அப்படிங்கறதையும் ஒரு கேள்வியா ரொம்ப நாளா வச்சுட்டு தானே இருக்கிறாங்க. இல்ல அப்படி கிடையாதுங்க தமிழரசன். இவங்களுக்கு தேவையான சமயத்துல கோல் போஸ்ட் இவங்க எப்படி வேணாலும் மாத்திக்குவாங்க. அதுதான் இவங்களோட பிரச்சனை. டெப்டோட இவங்களோட கட்சியை சேர்ந்த ஜெயராஜன் ஒருத்தர் இருந்தார். அவர் பண்ண ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுமா? ஏர்போர்ட்ல எங்களுடைய ஒரு முன்னாள் அமைச்சர், கேரளாவுடைய இன்சார்ஜ், அவர் வந்து இந்த 20 லட்சம் உண்மையா பொய்யா சார்? ஒரு நிமிஷம் அண்ணா, கொஞ்சம் பொறுங்க. நீங்க ரொம்ப நேரம் பேசுனீங்க, நான் பொறுமையா கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க, அப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு வரும்போது பேசுங்க. அந்த ஜெயராஜனை வந்து அந்த பொறுப்புல இருந்து எல்டிஎஃப் கம்யூனல் பதவியில இருந்து அவங்க ரிமூவ் பண்ணாங்க. இதுதான் அவங்களுடைய லெப்டுடைய வரலாறு. அதுக்கப்புறமேட்டு நம்ம நண்பர் சொன்னாரு நீட் பத்தி. அதாவது நீட்ல லீக் ஆனது உண்மை. அதுக்கு உடனடியாக இனிமேட்டு நடக்கக்கூடிய எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் சரி, அந்த எக்ஸாம்ல பேப்பர் லீக் வந்தா
அவங்களுக்கு வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சட்டத்தையே ஏற்றினது வந்து மோடி அரசு. அதையும் நம்ம மறக்க கூடாது. இன்னைக்கு வந்து இன்னமிட்டு நடக்கக்கூடிய அது எந்த எலெக்ஷன் சாரி எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் சரி, அந்த எக்ஸாம்ல இது வந்து ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அடுத்ததா வந்து யூட்டர்ன் அப்படின்னு சொன்னாங்க, யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். அதாவது இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமுக்கு முன்னாடி அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல இருந்து என்பிஎஸ் மாறும்போது காங்கிரஸ் கட்சி நண்பர் இமாச்சல் பிரதேசத்துல வந்து அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. நாங்கள் வந்ததுக்கு பிறகு உடனடியாக என்பிஎஸ்ல இருந்து ஓபிஎஸ் கொண்டு வந்துருவோன்னு மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க. அந்த இடத்துக்கு ஏதாவது பண்ணீங்களா? அதே மாதிரி பஞ்சாப்ல ஆம் ஆத்மி கட்சி அதே தான் சொன்னாங்க. அதாவது ஓபிஎஸ் வந்து நாங்கள் திரும்பி கொண்டு வந்துருவோம், 100 நாட்களுக்குள் ஓபிஎஸ் கொண்டு வந்துருவோம். ஆனா ஓபிஎஸ் கொண்டு வரல, அங்கேயும் அதே தான். ஆனா அதே சமயத்துல இத வந்து எப்படி அப்ரோச் பண்ணி அதாவது எம்ப்ளாயிஸ் யூனியன் எல்லாரையும், ரயில்வே யூனியன், பிஎன்சி யூனியன், எல்லா யூனியனையும் உட்கார வச்சு ஒரு யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தது மோடி அரசு. அதை யாராவது ஒருத்தர் வரவேற்றாங்களா சார்? ஒரு யூனியன் சொல்லுங்க. எல்லா உங்களுடைய யூனியன் பிஎஸ்என்எல், உங்களுடைய போஸ்டல் யூனியன் அங்க வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. அதே மாதிரி நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களா? என்எஃப்ஐஆர், ஏஐஆர்எஃப் ரெண்டுமே ரயில்வே யூனியன். யாரு ஏத்துக்கிட்டாங்க? பார்ட்டிசிபேட் பண்றீங்க. இங்க வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. பிரைம் மினிஸ்டருக்கு நன்றி தெரிவிச்சாங்க. அந்த போட்டோ வேணும்னா நான் இப்போ ஓகே. இல்ல ஆட்சி நிர்வாகம் சார்ந்து நீங்க அதை சொல்றீங்கல்ல, இப்ப கொள்கை சித்தாந்தம் சார்ந்த விஷயங்கள் நான் கூட கேட்ட இந்த மாட்டுக்கறி விஷயத்துல 20 லட்சம் உண்மையா இல்லையான்னு கேளுங்க. எதுங்க? கோயம்புத்தூர்ல 20 லட்சம் பேருக்கு 34 லட்சம் மொத்த தொகை, 20 லட்சம் உத்தரகடன் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த கேள்வி நான் வந்துருவேன். அதாவது நிதி அமைச்சரே வந்து சொல்லியிருக்காங்க, அந்த பேங்க்ல இருந்து கொடுத்த டேட்டாவை வந்து வெரிஃபை பண்ணி சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதுக்குரிய வந்து விளக்கம் அளிக்கப்படும். ஏன்னா பேங்க் வந்து எதை வச்சு கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா எங்க இருந்து வந்து டேட்டா வந்து ஜெனரேட் ஆகுதோ அந்த டேட்டால மிஸ்டேக் இருந்தா அது ஒத்துக்க வேண்டியதுதான். அதுல வந்து ஒன்னும் இது இல்ல. நாங்க வந்து ஒரு தவறு செய்திருந்தால் அந்த யூட்டர்ன் அப்படின்னு பேசுறீங்களே, காங்கிரஸ் அடிச்ச யூட்டர்ன் எல்லாம் வந்து நம்ம வரலாற்றுக்கு பேசணும்னா பல மணி கணக்கா UPA 1 UPA 2ல பாலிசி பேரலிசிஸ் ஆனிச்சு. ஒரு மந்திரியே வந்து எழுதின நோட்ல பிரைம் மினிஸ்டர் கீப்ஸ் மீ அட் ஆர்ம்ஸ் லென்த் எழுதின ஒரே வரலாறு UPA 1 வரலாறு. அதையும் நம்ம நண்பர் வந்து மறந்துடாம அதை வந்து ஞாபகப்படுத்தி வச்சிருந்தா நல்லா இருக்கும். ஓகே. இல்ல இன்னைக்கு பிரதமர் பேசும்போது கூட ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த நிறைவு கேள்வி அவங்ககிட்ட முன் வைக்கிறேன், சுருக்கமாக பதில் எதிர்பார்க்கிறேன். விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தில் பங்கேற்பது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு பிடிக்கல. அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லத்துல நடந்தது. உடனே பிரித்தாளும் கொள்கை, பிளவுவாத கொள்கை, இந்த சமூகத்தை பிளக்க பார்க்கறாங்க, அதனாலதான் அதை எதிர்க்கிறாங்க அப்படின்னு. இதுக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இந்த மாதிரி கொள்கை சித்தாந்தம் சார்ந்த விஷயங்கள்ல இப்படியான ஒரு அணுகுமுறை பாஜக இருந்து பிரதமர் கிட்ட இருந்து வருது? இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவதுங்க, இது வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு அவர் இன்வைட் பண்றாரு, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அங்க போறாரு. அது வந்து எல்லா மகாராஷ்டிரனுக்கும் வந்து விநாயகர், ஈவன் நம்ம இந்தியா பூரா எல்லாருக்குமே வந்து விநாயகர் சதுர்த்தி ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை. அதுக்காக அவர் அங்க போய் அந்த பூஜையில கலந்து கொண்டு, ஆனா அடுத்த நாள் என்ன பண்றாங்க இவங்க, அத ஒரு கேள்வி கேட்கறாங்க. இவங்களே இஃப்தார் டின்னர் அப்படின்னு, இவங்களுடைய ஆட்சி எப்பெல்லாம் இருந்துச்சோ அப்ப இஃப்தார் டின்னர் நடக்கும், எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துச்சு. அதனால வந்து ஒரு பெரிய விழா மாதிரி அவங்க நடத்துவாங்க. ஆனா அப்படியாப்பட்ட ஒரு விழாவுக்கு ஈவன் பிஜேபியை சேர்ந்தவங்க கூட போயிருக்காங்க. அது வந்து இன்னைக்கும் ஆன் ரெக்கார்ட் நடத்தி இருந்தாங்கன்னா கல்வி முடிச்சிட்டு சொல்லுங்க. ஆனா ஒரு பிரைம் மினிஸ்டர் அந்த ஒரு விழாவுக்கு போறதுல என்ன தப்பு? அதுதான் இப்ப பிரச்சனை. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கூப்பிட்டதுனால போயிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் வந்து இல்லங்க, அதுக்கு நீங்க எதிர்க்கட்சிகளை திரும்ப விமர்சனம் செய்யலாம். விநாயகர் சதுர்த்தி அவங்களுக்கு பிடிக்காது, விநாயகர் சதுர்த்தி பிடிக்காத பிளவுவாத அரசியல்னாலதான் இப்படி எல்லாம் அவங்க பேசுறாங்கிறது வந்து அது ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் இல்லையா அப்படின்னு கேக்குறேன். அவ்வளவுதான் சுருக்கமா. அதுதான் சரியான கேள்வி. அவங்களுக்கு வந்து அதே சமயம் இஃப்தாருக்கு இது மாதிரி ஒண்ணு நடந்து அதுக்கு பிரைம் மினிஸ்டர் போயிருந்தா இவங்க சபாஸ் அப்படின்னு சபாஸ் கொட்டி இருந்திருப்பாங்க. எங்க விநாயகர் சதுர்த்தி கூப்பிட்டாங்களோ அந்த இடத்துல இவங்களுக்கு பிரச்சனை, அங்க இவங்களுக்கு செயல் கொட்டுச்சு. அதனால அப்ப விநாயகர் சதுர்த்திக்கு போனதான் பிரச்சனைன்னு சொல்றீங்க. என்ன தப்பு? ரைட், நன்றி நன்றி. பாலச்சந்திரன் சார்ட்ட வாங்கிட்டு நான் சொல்லுங்க. திரு ஆசீர்வாதம் வந்து இந்த 5 கோடி ஓட்டை பற்றி எதுக்கு எங்கிட்ட கேட்குறீங்க, எலெக்ஷன் கமிஷனில் கேளுங்கன்னு சொன்னார். நான் கேட்ட ஒரு கேள்விக்கு இன்னைக்கு இப்போ இது வரைக்கும் அவர் வந்து பதில் சொல்லலை. நான் கேட்டேன், ஜாதி தெரியாதவன்லாம் ஜாதியை பற்றி பேசுகிறான், ஜாதி பகுப்பாட்டை பற்றி பேசுகிறான்னு சொல்லி ஒருத்தர் சொன்னதை நன்றாக பதிலுரைத்தான்னு பிரதம மந்திரி சொன்னதை நான் யார்கிட்ட போய் கேட்கணும்?
ஒரு எம்எல்ஏ ஒருத்தர், பிஜேபி எம்எல்ஏ ஒருத்தர் வந்து நான் ராகுல் காந்தி நாக்க வெட்டினா 11 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாரு. அதை பத்தி நான் யார்கிட்ட வந்து கேட்கணும்? எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கேட்கணுமா? அவர் தான் சொல்லணும். ஓகே, சுருக்கமா சொல்லிருங்க திரு ஆச்சாரி, நேரம் கிடக்குறோம். அதாவது வந்து அதுல ஒரு எம்எல்ஏ வந்து சொன்னாரு அப்படின்னா அதுக்கு வந்து கட்சி ரீதியாக அவருக்கு வந்து அவர் மேல எந்த நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். ஏன்னா அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய நாக்கை எடுக்கிறார் அப்படின்னு சொன்னா அது வந்து கண்டிப்பாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதுக்குதான் வர பாராளுமன்றத்துல ராகுல் காந்தி பேசினதுல ஜாதி ரீதியாக அவர் பேசினாரு அப்படின்றது வந்து ஆன் ரெக்கார்ட், அது மறுக்க முடியாது. ஏன்னா அது வந்து ஈவன் 100 வருஷம் கழிச்சு பார்த்தா கூட லோக்சபாவோட ப்ரொசீடிங்ஸ்ல அது வரப்போகுது. ஆனா அந்த விஷயத்தை பொறுத்தவரை ராகுல் காந்தி பேசினது, ராகுல் காந்தி என்னென்ன பேசினாரு, யாரை எதிர்த்து பேசினாரு, மோடிஜியை பத்தி என்னென்ன பேசினாரு, அதையும் நம்ம வந்து திரும்பி என்ன பேசினாரு, ஒரு நிமிஷம் புகாரி, ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க. இல்ல யாரும் உணர்ச்சி வசப்படல. கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லாம எங்கெங்கயோ திசை திருப்புறீங்கல்ல, அதைத்தான் கேட்கிறோம். உணர்ச்சி வசப்படல. நான் அதாவது பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸ்ல என்னென்ன பேசினாங்களோ வார்த்தை, புல் ஸ்டாப், கமா எல்லாமே ஆன் ரெக்கார்ட் தான். அதனால நான் மறுத்தா கூட அது வந்து உண்மையதான் பேச சொல்லுங்க. அதே சமயம் சொல்லுங்க, என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அங்க ஜாதி வாரியான ஒரு கணக்கெடுப்புக்கு இவங்களால எப்படி முடியும் அப்படின்னு அவரு கேட்டாருங்களா, அந்த பிரச்சனைக்கு நாங்க பதில் சொன்னோம். அதாவது எங்களுக்கு சயின்டிபிக்கலி பண்ணணுமே ஒழிய ஜாதி தெரியாதவங்க ஜாதி கேட்க கூடாது. நீங்க எது வேணாலும் பேசலாம் அப்படிங்கறது ஜாதி தெரியாதவர் ஜாதி பேசுறாங்க சயின்டிபிக்கா. நன்றி நன்றி திரு ஆசாரி, முடிச்சிருங்க. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் அவர் கனகராஜ் வந்து சொல்லும்போது ஆர்எஸ்எஸ் சுதந்திரம் அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு ஒரே ஒரு தரவு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இஎம்எஸ் நம்பூதிரிபாத் அவர் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் இன் தி சர்வீஸ் ஆஃப் தி ரைட் ரியாக்ஷன் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுல வந்து அவர் ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் நான் படிச்சிடுறேன். ஒன் ஆஃப் தோஸ் ஹூ வேர் ஹைலி இம்ப்ரெஸ்ட் அண்ட் இன்ஸ்பயர்ட் பை தி சாவர்கர் thesis was Dr. Hedgever, the founder of the RSS, a nationalist who participated in the Gandhi-led movement, and he continued to be a congressman for more than a decade and has participated in the 1930 salt satyagraha. அதுக்கு அப்புறமேட்டு தான் அவர் RSS ன்னு வராரு. அப்ப அவருடைய வாழ்க்கையோட ஒரு பங்குல அவர் வந்து சால்ட் சத்தியாகிரகத்துல அவர் இருந்திருக்காரு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் சார், ஒரு நிமிஷம் அதை நான் முடிச்சுக்கிறேன். ஆக ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு இடத்துல அவர் வந்து உப்பு சத்தியாகிரகத்துல கலந்து கொண்டவர். அதுக்கு பிறகு வந்து அவருக்கு வந்து வேற மாதிரி வந்த பாதையில போனா இருந்தாலும் அவருடைய பாஸ்ட நம்ம வந்து கொச்சைப்படுத்துறது சரியில்லை அப்படின்னு. இன்னொன்னு மணிப்பூர் பத்தி அடிக்கடி சொல்றாங்க. மணிப்பூருக்கு விளக்கம் கொடுப்பதற்கு எழுந்து நின்று பிரதமர் மோடி பேசும்போது இவங்க என்ன பண்ணாங்க, காங்கிரஸ் வெளிநடப்பு பண்ணாங்கன்னு சொன்னீங்க. ஓகே ஓகே, நன்றி. அதற்கு பிறகும் அவர் வந்து பதில் உரை சொன்னார். நன்றி. காங்கிரஸ் வந்து சால்ட் சத்தியாகிரகத்தை ஆதரிச்சது. ஆர்எஸ்எஸ் as an organization சால்ட் சத்தியாகிரகத்தை ஆதரிச்சதா? சார் ஒரு நிமிஷம், அப்ப அமைப்பே இல்ல சார், அதான் அவங்க சொல்றாங்க சார் 30 சார். சரி ஓகே ஓகே ஓகே, சரி நன்றி நன்றி. நேரம் வர முடியும் சார், அவர் சொல்லி இருக்காரு சார், யார் கோல்வால்கர் தான் சொல்லி இருக்காரு. கனகராஜ் ஓகே, நான் செய்திக்கு வழி விடணும். ஓகே, முடியும். இல்ல ஒரு செகண்ட் டைம் கொடுங்க. நான் 2 பேர் சொல்றேன். ஒருத்தர் கூட வேணா, டாக்டர் பரஞ்ச் பேர், ரெண்டாவது வந்து இன்னொருத்தர் வந்து அப்பாஜி ஜோஷி. இவங்க 2 பேருமே RSS சேர்ந்தவங்க, சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்ல கலந்து கொண்டவங்க. நன்றி நன்றி.